வணக்கம். ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்ரம் விமான தளத்தை உடனே அமெரிக்காவோட ஒப்படைக்க வேண்டும் என்று தாலிபானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை தெரிவித்துள்ளார். இதை பற்றி விரிவாக பார்ப்பதற்கு முன்னாடி நிரஞ்சனா ரஞ்சித் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தாலிபானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பிரச்சனைன்னு விரிவாக பார்த்துடலாமா? அதாவது 2001ஆம் ஆண்டு பயங்கரவாதத்திற்கு எதிராக போரை தொடங்கப் போவதாக அப்போதைய அமெரிக்க அரசு அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கன் ட்ரூப்ஸ் நுழைந்தது. தொடர்ந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் தாலிபான்கள் மீது அமெரிக்க இராணுவம் கடும் யுத்தத்தை மேற்கொண்டுச்சு. இந்த சூழ்நிலையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் முதன்முறையாக அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்றார். அவர் பதவியேற்றதும் அவர் என்ன செஞ்சார்னு சொன்னால், இந்த போர் முடிவு இல்லாமல் நீண்டுக்கிட்டே இருக்குது. இதனால் அமெரிக்காவுக்கு எக்கச்சக்க நிதி இழப்பு ஏற்பட்டது. தவிர நிறைய இராணுவ வீரர்கள் அமெரிக்க தரப்பிலையும் இறந்து போயிருக்காங்க. இதனால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதோட தாலிபான்களோட பேச்சுவார்த்தையும் நடத்தினார். அந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து அமெரிக்க இராணுவம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேற தொடங்கின. தாலிபான்கள் தங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி அமெரிக்க துருப்புக்களின் மீது தாக்குதல் நடத்துவதாக சொல்லப்படுது. இந்த சூசைட் பாம்பர் இதனால் அமெரிக்க வீரர்கள் இராணுவ வீரர்கள் நிறைய பேர் இறந்துருக்காங்க. நாங்கள் ட்ரூப்ஸை வாபஸ் வாங்கிக்கிறோம், ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பைடனர்ஸ் முடிவு எடுக்கிறது. நீங்கள் ஃபுல் ட்ரூப்ஸையும் நீங்கள் வாபஸ் வாங்காதனால அங்கே நம்மளுடைய அமெரிக்க இராணுவர்கள் ரத்தம் சிந்துறாங்க. அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் ரொம்ப கீழே போகுது, சரிவுக்கு உள்ளாகுது. அதனால் நீங்கள் உடனே என்ன பண்ணணும், எல்லா ட்ரூப்ஸையுமே பின்வாங்க வைக்கணும் அப்படிங்கிறது பைடனுக்கு ரொம்ப கடும் ப்ரெஷரை போடுறார். இதை பார்த்த பைடன் அரசும் என்ன பண்ணுது, எல்லா ட்ரூப்ஸையும் பின்வாங்குது. இந்த பின்வாங்கின உடனே ஆப்கானிஸ்தான் ஃபுல் தாலிபான் கைக்கு போகுது. இப்போ ஃபுல் தாலிபானோட கண்ட்ரோலில் தான் யார் இருக்குது, ஆப்கானிஸ்தான் இருக்குது. ஆப்கானிஸ்தான் தாலிபான் கைக்கு போகிறதுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் அவர் சொன்ன காரணம் என்னென்னா, இராணுவ வீரர்கள் தினம் தினம் ரத்தம் சிந்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினோட பொருளாதாரம் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. அதனால தான் இந்த முடிவை எடுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லி அவர் முடிவை எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பைடனையும் இந்த முடிவு எடுக்க வச்சார். இப்போ அதே ட்ரம்ப் திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, தாலிபான்கள் அங்கே இருக்கக்கூடிய பக்ரம் ஏர்பேஸை அமெரிக்காவிடம் ஒப்படைக்கலைன்னா நடக்கிறதே வேறு அப்படிங்கிறத மீண்டும் மிரட்டல் விடுத்துள்ளார். இந்த வக்ரம் ஏர்ஃபேஸ் மேலே அமெரிக்காவுக்கு அப்படி என்ன ஆர்வம் அப்படின்னா, அதற்கு சில முக்கியமான காரணமும் உண்டு. அதில் இந்த வக்ரம் ஏர்ஃபேஸ் காபூலிருந்து 40 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்ஃபேஸ். இதை கட்டமைத்ததே அமெரிக்கா தான். உலகிலேயே மிக நீண்ட தரைதளம் கொண்ட ஏர்ஃபேஸ் இதுவும் ஒன்றாகும். இதில் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் நிறைய எக்கச்சக்கம் இருக்கிறதாக கூறப்படுகிறது. இந்த ஏர்ஃபேஸ் முன்னாடி தாலிபான்கள் கூட மோதுவதற்காக கட்டப்பட்ட ஒரு ஏர்ஃபேஸ் ஆகும். அங்கே ஒரே நேரத்தில் 1 லட்சம் இராணுவ வீரர்கள் அங்கு தங்கியிருக்க மாதிரி இடம் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போது ட்ரம்ப் தாலிபான்களோட மோதுறதுக்காக இந்த ஏர்ஃபேஸை கேட்கறது இல்லை அப்படின்னு கூறப்படுகிறது. அப்போ யாருக்காக இந்த ஏர்ஃபேஸை அமெரிக்கா கேட்குது அப்படின்னா, சீனாவை கவுண்ட்ரு பண்ணுறதுக்காக இந்த ஏர்ஃபேஸை கேட்குறாங்க. ட்ரம்ப்பே என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து கிட்டத்தட்ட 1 ஹவர் ஜேர்னியில் சீனாவோட எல்லை வந்துடும். அங்கே தான் சைனா தங்களுடைய நியூக்ளியர் மிசைலை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸாக அங்கே இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் தொடர்ந்து ஊடகங்களில் என்ன தகவல் வெளியாகுதுன்னா, சைனாவில் இந்த லாப்னூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் தான் அந்த இடம், இந்த லாப்னூர் ஏர்ஃபேஸுக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால
ட்ரம்ப் சொன்ன மாதிரி நியூக்ளியர் மிசைல்ஸ் ரெடி பண்ணக்கூடிய ஏரியாவும் அது பக்கத்தில் இருக்கிறனால இந்த இடத்த அமெரிக்கா திரும்ப தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டுனா அது சைனாவுக்கு செக்காக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவிலிருந்து சில தூதர்கள் தாலிபானில் சில பேரை சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைக்கவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் அமெரிக்காவின் இந்த கோரிக்கையை தாலிபான் ஏற்க மறுத்துருச்சு. தாலிபான் சொல்லும்போது பயங்கரவாதிகள் மீது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் தாராளமாக அவங்க மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அமெரிக்க துருப்புக்களை மீண்டும் ஆப்கானிஸ்தானுக்குள் அனுமதிக்க எந்த பேச்சுவார்த்தையும் நடத்த இயலாது என்றும் திட்டவட்டமாக தாலிபான் அறிவித்து விட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் தான் ட்ரம்ப் தன்னுடைய மிரட்டலை தாலிபானுக்கு விடுத்துள்ளார். முன்னாடி ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது தாலிபானிலிருந்து அமெரிக்க துருப்புக்கள் திரும்ப வாபஸ் வாங்குறதில் நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உதாரணத்துக்கு இந்த பக்ரம் ஏர்ஃபேஸை அமெரிக்கா சொல்கிறபடி இது அமெரிக்கா கட்டின ஒரு ஏர்ஃபேஸ் தான். ஆனால் தாலிபான்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் முழுவதுமாக எடுத்துள்ளார்கள். அதை திரும்ப மீண்டும் மிரட்டி கேட்பது நியாயமற்றதாக கூறப்படுகிறது. தாலிபான்கள் கூட ஒப்பந்தம் போடும்போதே இந்த பக்ரம் ஏர்ஃபேஸை மட்டும் திரும்ப ரீட்டைன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற சரத்தை மட்டும் ஆட் பண்ணியிருந்தால் இப்போது இந்த பிரச்சனை வந்திருக்க வாய்ப்பில்லை. இப்படி அடுத்தடுத்து ட்ரம்ப் முட்டாள்தனம் பண்ணிவிட்டு இப்போ தாலிபான்களிடம் திரும்ப கேட்டு மிரட்டுவது முட்டாள்தனமானதாக அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைப்பதாக கூறப்படுகிறது. 20 ஆண்டுகளாக தொடர்ந்து போர்க்களத்தை மட்டுமே பார்த்து வந்த நாடு ஆப்கானிஸ்தான். ஆனால் இப்போ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறதே ஏற்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் விடுத்திருக்கிற இந்த மிரட்டலால் மீண்டும் ஆப்கானிஸ்தான் ரணபூமியாக மாறக்கூடிய சூழ்நிலை நிலவுவதாக சொல்லப்படுகிறது.